Hi viewers, welcome to our channel. Group 4 free test batch போய்க்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்குமே ஒவ்வொரு மேக்ஸ் டாபிக் வந்து இருக்குங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை இருந்திருக்கும். அதுக்கான நம்ம வீடியோஸில் வந்துட்டு டீச் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் சம் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட்டாக டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறத முடிச்சாச்சு. ஓகேவா? அதை நீங்கள் என்ன பார்க்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ ப்ளஸ் நான் ப்ராக்டிஸ் சம்ஸ்க்கான வீடியோ லிங்கையுமே கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ரேசியோ ப்ரொபோசன் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். விகிதம் மற்றும் விகிதச்சமம் அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் சம்மே வந்து கொடுத்துருப்போம். அதுக்கான லிங்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன அதை பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் வீக்கில் இருக்கோம். இந்த மூணாவது வாரத்துக்கான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ், சதவீதம், இந்த டாபிக் தான் வந்து இந்த தேர்ட் வீக்கில் இருக்குது. ஸோ இதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வீடியோஸில் இருந்து தான் நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்குமே முடிச்சுட்டு நம்ம வீடியோஸில் என்னென்னலாம் டீச் பண்ணியிருக்கோமோ ஒவ்வொரு மாடலில் இருந்தும் சம்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பர்சன்டேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு டைப்லேயுமே டைப் 6ல எப்படி எப்படிலாம் சம்ஸ் இருக்கோ ஆல் மாடல் சம்ஸ்மே கவர் பண்ணி தான் இந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் ஆகிக்கோங்க. நிறைய பேர் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த யூடியூப் செஷன்லேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஸ்டின் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் நாளைக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இதுக்கான ஆன்சர் கீயுமே நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் நாளைக்கு பின் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டோட்டலா 10 क्वेश्चंसக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒவ்வொரு டாபிக்கா முடிங்க, பிராக்டீஸ் பண்ணுங்க. மேக்ஸ்ல 25க்கு 25 அடிங்க. ஓகேவா? ஓகே, இந்த பர்சன்டேஜ்க்கான ப்ராக்டிஸ் சம்ஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 5.4%, 12.5%, 8.1%, 1.2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கேள்வி 2, ஒரு எண்ணில் 16 × 2/3% ஆனது 40 எனில் அந்த எண். ஒரு எண்ணில் 16 × 2/3% ஆனது 40 எனில் அந்த எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க 178, 260, 240, 184. இது எல்லாமே நம்ம வீடியோல டீச் பண்ண சம் தான். ஓகேவா? நீங்க ஃப்ரெஷ்ஷா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய क्वेश्चंस தெரியாத இருக்கும். நீங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல்லா அந்த டைப் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கேள்வி 3, 40ல் 15% என்பது ஒரு எண்ணின் 25% விட 2 அதிகம் எனில் அந்த எண் என்ன? 40ல் 15% என்பது ஒரு எண்ணின் 25% விட 2 அதிகம் எனில் அந்த எண் என்ன? ஆப்ஷன் பாருங்க 12, 8, 4, 16. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. கேள்வி 4, ஒரு எண்ணில் 40% எண்ணை கழித்தால் 30 வருகிறது எனில் அந்த எண். ஒரு எண்ணில் 40% எண்ணை கழித்தால் 30 வருகிறது எனில் அந்த எண். ஆப்ஷன் 100, 50, 25, 10. கேள்வி 5, இரு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 20% ஆகும். சிறிய எண் 20 எனில் பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி வீடியோவில் போட்டிருப்போலையா, இரு எண்கள்னா எக்ஸ்பைன்னு எடுத்து எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் பார்க்க இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்ஷனில் 25, 30, 16, 40. கேள்வி 6, ஒரு பொருளின் விலை பட்ஜெட்டிற்கு முன்பு 40% அதிகரிக்கப்பட்டு பட்ஜெட்டிற்கு பின்பு 15% அதிகரிக்கப்பட்டது எனில் மொத்த அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் விலை பட்ஜெட்டிற்கு முன்பு 40% அதிகரிக்கப்பட்டு பட்ஜெட்டிற்கு பின்பு 15% அதிகரிக்கப்பட்டது எனில் மொத்த அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 39.5, 49.5, 50%, 62% கொடுத்திருக்காங்க. அடுத்தது கேள்வி 7, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய விலை ரூபாய் 33,620. ஆண்டுக்கு 18% வீதம் தேய்மானம் நீக்கினால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மதிப்பு என்ன?
ஒரு இயந்திரத்தின் தற்போதைய விலை அப்படிங்கிறது 33,620 இருக்குது. ஆண்டுக்கு 18% தேய்மானம், அதாவது பழுது பார்க்குறாங்க. அதுக்கு இவ்வளோ போயிருச்சு அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் வந்து சம்மில் பார்த்துருப்போம், இதையே 2ஆக பிரித்து பார்த்துருப்போம். ஆண்டுகளுக்கு முன்பு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கொடுத்து மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஒரு பொருளின் மதிப்பு கொடுத்து ஆண்டுகளுக்கு முன்பு பின்பு அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போடணும் அப்படிங்கிற இதை வந்து நம்ம சொல்லியிருப்போம். டைப் 6ல ஃபைனல் டைப்பில் வந்து சொல்லியிருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். ஓகேவா? பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த சம் போடுங்க. ஆப்ஷன் பாருங்கள், 25,000, 50,000, 32,000, 20,000னு கொடுத்துருக்காங்க. கேள்வி 8. ஒரு கூடையில் உள்ள 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு பழங்களின் சதவீதம். இது ஸ்கூல் புக் சம்மு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கூடையில் உள்ள 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு பழங்களின் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 10%, 5%, 8%, 20%. ஓகேவா? அடுத்தது கேள்வி 9. ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் 20, அதில் விலை 30% அதிகரிக்கப்பட்டது. ஒரு வாரத்திற்கு பின் உயர்த்தப்பட்ட விலையில் 15% குறைக்கப்பட்டது எனில் தற்போது ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை என்ன? ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் 20, அதில் விலை 30% அதிகரிக்கப்பட்டது. ஒரு வாரத்திற்கு பின் உயர்த்தப்பட்ட விலையில் 15% குறைக்கப்பட்டது எனில் தற்போது ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 21, 21.7, 22.1, 25 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் சம். சியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000. அவர் சேமிக்கும் தொகை 1,200 எனில் அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. சியாமோட மாத வருமானம்ங்கிறது 12,000னு கொடுத்துட்டாங்க. அவருடைய சேமிக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறதும் 1,200 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சேமிப்பையும் செலவையும் சதவீதத்தில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 10%, 90%, 90%, 10%, 20%, 70%, 50%, 50% அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 10 சம்மே நம்ம வீடியோஸில் டீச் பண்ண சம்ஸ் தான். ஓகேவா? அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்கல. ஆனால் டெஸ்ட்டில் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, மண்டே எழுதுவீங்க இல்லையா, அதில் ஆனால் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதில் ப்ராக்டிஸ் சம் அப்படிங்கிறதுனால வீடியோஸில் என்ன சம்ஸ் டீச் பண்ணமோ அதே தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டினை பார்த்தோன்னே தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின் தான் இதில் இருக்க போகுது. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலகிராம் லிங்க்ல நீங்கள் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அந்த டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் சேனலில் தான் நான் இந்த கொஸ்டினையுமே வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 6ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஒவ்வொரு இயலுக்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு ஒவ்வொரு பருவத்திலையுமே முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 50 கேள்விகளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்லேருந்து டாப் ஜிகே கொஸ்டின்ஸ்னு 80 டேஸ் பிளானில் ஒவ்வொரு நாளைக்கும் 50 கேள்விகளுக்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி தமிழுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லையுமே சோசியலில் இப்போ நீங்கள் குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெடியூலில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிக்க சொல்லி கொடுத்துருக்கோமோ அந்த லெசனுக்குமே முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் வைஸாக வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் டெலகிராமில் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அவுட் ஆஃப் 10 அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த யூடியூப் செஷனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்குமே அதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணிடுவேன். நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.